வழிதான் இருக்கா, பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒரு வழிதான் சார். யோ, நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணி இல்லங்க, யாரும் தப்பிச்சிடாதபடி பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். யோ வீராசாமி, நீங்க வாயா. யோ, நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி, நீ என்ன பண்ற? மேல போய் அங்க இருக்கிறவங்கள 4 சாத்தி கீழே அனுப்பு. மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? ஓமன். இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சி மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு. போலீஸ்ல ஒரு தைரியம் வேண்டாமாயா? போயா. சார், ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வழியா வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். யோ, கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது கொண்டு வரலன்னு உன்ன போ சொல்றது. என்ன சார், கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகடா ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order. எவனாச்சும் கிட்ட வந்தீங்க, இந்த ஆளு தீந்தா. ஏய், எல்லாரும் போய் ஜீப்ல இருக்குடா. சீக்கிரம். சார், வீட்டுல யாருமே இல்லைங்க. எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 15-20 நாள் ஆகும். ராஜ்யன்னு ஒருத்தர் இந்த வீட்டுல தானே இருக்காரு. நான் புதுசுங்க. முதலாளி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்குங்க. உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முன்னால முந்திட்டு போசணும். ஏன் பாபா, நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே. இவனுங்க 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே. எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? யார் இவனுங்களா? மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிருவானுங்க. மத்தபடி இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க. இது பாருங்க பாபா, எனக்கு உங்க உடம்புதான் முக்கியம். நீங்க வேணா வேலையை ராஜினாமா பண்ணுங்க. நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன். புட்டுக்கடையா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா. ஐயோ, நல்ல வருமானம் வரும். ஐயோ வேண்டாம். இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒத்தரம் கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் இருங்கய்யா, வீராசாமி வரட்டும். ஐயா, எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடரானிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்கய்யா. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடிகள் தாக்கும் போது நாம சுத்தி வளைச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா, லோப்ரா டியூட்டிக்கு போகலையடா? லோப்ரா மாட்டாடுச்சு. டியூட்டிக்கு போறேன்னு போனானே. அம்மா, ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. நில்லுடா, என்ன எதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன எதுனெல்லாம் கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற. கடை பாத்துக்கிறது ஆளு வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு. Go inside. Next. சார், எப்படியாவது என்ன சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் பண்ணுங்க சார். எத்தனை முறையா உனக்கு சொல்றது? ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ற. சும்மா திருப்பி வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்க. நீ ஏற்கனவே கிரிமினல் கேஸ்ல 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தவன். உன்ன மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆட்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய கூடாது ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் இருக்குது. அது தெரியாம கையை பிடிக்கிறேன், காலை பிடிக்கிறேன், என்ன எப்படியாவது சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு சேர்த்துங்கன்னு சொல்ல என்ன அர்த்தம்? கெட் அவுட். ஏமா, என்னப்பா, நம்ம மாமா போலீஸ் தானே? ஆமாப்பா, நானும் பெரிய நானும் நம்ம மாமா மாதிரியே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதாம்மா என் லட்சியம். ஏறியா வண்டியில. எதுக்கு?
ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேக்குற? என்ன வீராசாமி மாடர்ன் ட்ரெஸ்ல ஆள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற? மாறு வேஷத்துல இருந்தா நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல. பாருங்க நான் எந்த ஏத்துங்கய்யா. என்ன நடங்க ஏறுங்கய்யா. ஏண்டா போலீஸே அடிக்கிற அளவு துணிஞ்சிட்டீங்களா? உள்ள வா, எலும்பை எண்ணிடுறேன். தலைவெட்டி தாண்டவரான் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். தகவல் கிடைச்சா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மையை சொல்லு, எங்க அவன்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். யோ, உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா. யோ நாயுடு, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே உன்னை நொங்கு நொங்கு நொங்குனா. கூட்டத்தோடு சேர்ந்து 4 சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன். வாங்கடா. ஐயோ, குழந்தை ஏதாவது பண்ணிட போறான். உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ ஐயா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? யாரோ பெற்ற குழந்தை தானே, போனா போட்டுனா. விடுமா, காலை விடுமா. அவன் சும்மா மிரட்டுறான், ஒண்ணும் செய்ய மாட்டான். காலை விடுமா. இங்க பாரியா, ஏற்கனவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்துட்டீங்க, தூக்குங்க. வாமா, தைரியமா வாமா. ஒண்ணும் செய்ய மாட்டேன், நடமா போமா. இந்த பார் தாண்டவராயா, இந்த தடவை நிச்சயம் தப்ப முடியாது. குழந்தையை கீழே இறக்கி விட்டுரு, இல்ல நிச்சயம் ஷூட் பண்ணிடுவேன். கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல சார், அதெல்லாம் செய்யாத. அங்க பாருங்க. ஏதோ கொலை நடக்குது. முதலாளி, நம்ம தலைவெட்டி தாண்டவரான அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல, விட்டுரு. ஏங்க நாயுடு, வீடு வந்துருச்சு, இறங்கல. தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. இனிமே நீங்க எப்பவுமே மப்டில வாங்க, அதான் நமக்கு ராசியா இருக்கு. என்னடா இது ஒரே மாயமா இருக்கு? கொஞ்சம் முன்னதான் உள்ள இருந்தா, இப்ப என்னடா ஜீப்ல இருந்து இறங்குற? டைம் ఎంత அయింది? ஐயோ, ஸ்கூல் விடுற நேரமாச்சு. நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன். நீ உன் வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு. நான் வரேன், போப்பா. குட் மார்னிங் ஏட்டையா. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்தை சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரில இறங்குச்சு. என்ன எகிரலு, என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா. மிஸ்டர் வீராசாமி, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே.
நல்லா இரு. வரேன்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஸ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ண. ஆமா ஐயா, இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்துன்னு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. தாண்டவராயனை என் வாழ்க்கையில பின்னு பின்னிட்டீங்களே. அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயரே, எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல்கள் நடத்த போற. ஏமே கரெக்ட்? ஆனா ஆஞ்சநேயரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும் போது நானும் வெளியே சுத்தினேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதுல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே, கமான். ராம ராமா, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புவுடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய்.